சிலுவை பாதை முன்னுரை. என் வழியாயன்றி எவனும் பரம தந்தையிடம் வருவதில்லை. பாவிகளை மீட்க பரமன் தேர்ந்தெடுத்த பாதை சிலுவை பாதை. சிலுவை மரத்தில் செந்நீர் சிந்திக்கொண்டு நம்மையெல்லாம் சிந்திக்க வைக்க இதோ இரு கரங்கள் விரித்து காத்திருக்கிறார் இயேசு. நித்திய பிதாவின் நேசமகன் நம்மையும் தந்தையிடம் கூட்டி சேர்த்திட நிலையாய் நிற்கிறார் சிலுவையில். நமக்காக தன் உயிரை ஈந்தார் என்ற உள்ளுணர்வு நமக்கு இருக்குமானால் இயேசுவின் பாடுகள் நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவரின் பாடுகளோடு ஒன்றிக்கவும் அவருடைய கல்வாரி பயணத்தில் நம் காலடிகளை மன வருத்தத்துடன் வைத்து பயணித்து பாவ பரிகாரம் தேடுவோம். நாமும் இயேசுவோடு இறப்போம், கண்டிப்பாக உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் புறப்படுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை. இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யூதர்களின் அரசர், அரசர்க்கெல்லாம் அரசர், பிதாவின் ஒப்பற்ற திருமகன், மனூர் எடுத்த இறைமகன் இயேசு ஒரு சாதாரண மனிதன் பிலாத்துவின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறார். தவறாக தீர்ப்பிடுகிறார்கள் என்று தெரிந்தும் மௌனமாக நிற்கிறார்.
இயேசுவுக்காக வாதாட அவர் சார்பாக பேச யாருமில்லை. உண்மை என்று தெரிந்தும் பிலாத்து சொல்ல பயப்படுகிறான். மேய்ப்பனை கொல்வதற்கு ஆடுகளிடம் சம்மதம் கேட்கிறான். அநியாயமாக பிறரை பற்றி பேசும்போதும், அக்கிரமங்களுக்கு துணை நிற்கும் போதும், குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படும் போதும், வேடிக்கை பார்க்கும்போதும், தற்பெருமை, சந்தேகம், பொறாமையால் அடுத்தவர்களை புண்படுத்தும் போதும் தீர்ப்பிடுகிறோம். பிறரை விமர்சனம் செய்யும் போதும் தவறு செய்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடப்பட மாட்டீர்கள் என்ற இயேசுவே, அவசரப்பட்டோ அநியாயமாகவோ யாரையும் எவ்வேளையும் மனதிலும் வெளிப்படையாகவும் தீர்ப்பிடாதபடி எங்களை காத்தருளும். மற்றவர்களால் நாங்கள் அடையும் சிறு சிறு துன்பங்கள் நீர் சுமந்த சிலுவையின் பாகங்கள் என அவற்றை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் என பிதாவிடம் ஜெபித்தவர் அது தந்தையின் திருவுளம் என்று அறிந்ததும் எத்துணை உற்சாகத்துடன் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவுக்கு மரணத் தண்டனை வழங்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். அவரை கல்தூணில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்து முள் கிரீடம் தலையில் வைத்தனர். எச்சிலால் துப்பினர். கள்வர்களும் கயவர்களும் சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவின் தோள் மீது சுமத்தி கல்வாரி மலைக்கு கால்கள் கடுக்க நடக்க வைத்தனர். அவர் நடந்த பாதையோ கல்லும் முள்ளும் பள்ளமும் மேடும் புற்களும் பூண்டுகளும் நிறைந்த பாதை. ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் சிலுவையை சுமந்து கொண்டே நடந்தார். சோர்ந்து போகவில்லை. எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று எத்தனையோ முறை முறையிடும் நாம் இயேசுவுக்கு ஏன் சிலுவை என்று கேட்பதில்லையே. அடுத்தவர் மீது அன்றாடம் நாம் சுமத்துகின்ற வீண் பழி குற்றங்கள் எத்தனை எத்தனை. ஆடிப்பாடி ஆனந்தமாக துள்ளித்திரியும் பள்ளி பருவத்தில் புத்தக சுமைகளுக்கு பதிலாக குழந்தைகள் மீது குடும்ப சுமை சுமத்தி மூட்டைகள் சுமக்கிறார்கள். உண்மைக்காக, நீதிக்காக, அன்பிற்காக துன்பங்களை, சிலுவைகளை ஏற்க தயாராக இருந்தால்தான் நாம் இயேசுவின் சீடர்களாக முடியும். சிலுவையை அரவணைத்து ஏற்றுக்கொண்ட இயேசுவே, பிறர் மீது சுமைகளை சுமத்தாமல் சுமை தாங்கியாக இருக்கவும், நீதிக்காக நான் வாழும்போது வரும் சிலுவைகளை ஏற்று உறுதியான உள்ளத்துடன் சுமக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகையே தாங்கும் உன்னத கடவுள் சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல்
தத்தளிக்கிறார். கற்றுணல் கட்டி அடிக்கப்பட்டதால் உடலெங்கும் காயம். சிலுவை தோள்களை அழுத்தி புண்ணாக்கியதால் வேதனை. கால்கள் வலிமை இழக்க, உடல் சோர்வுற தட்டு தடுமாறி தரையில் விழுகிறார். கடவுள் மனிதனாகி அனைத்திலும் நம்மைப்போல் வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற பலகீனங்களை கொண்டிருந்த நிலையில் கீழே விழுகிறார். மனிதன் பணம், பதவி, பந்தம், பாசங்கள், ஆசைகளுக்கு அடிமையாகி எழ முடியாமல் விழுந்து கிடக்கின்றான். அடுத்தவர்களை கீழே தள்ளுவதில் ஆனந்தம் கொள்கிறான். நான் விழுந்து விட்டேன், தோற்றுப்போனேன், என்னால் எழ முடியாது என்று மூலையில் முடங்கி கிடப்போர் பலர். இவர்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் அளிக்கின்ற கடமை நமக்கு உண்டு. அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் பல்வேறு இயலாமைகளால் விழுந்து கிடக்காமல் நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து விடுதலை பெற்று உம்மில் ஆழமான பற்றுதலுடன் முழு முயற்சியுடன் எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதும் கையளித்து அனைத்தையும் உள்ளத்திலிருந்து சிந்தித்து வந்த அன்னை மரியா தன் மகன் குற்றவாளியாக தெருவில் சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு செல்வதை பார்க்கிறார். அத்தாயின் உள்ளம் வேதனையால் சுக்கு நூறாக வெடிக்கிறது. நோயுற்றோருக்கு குணமும் தேவைப்பட்டவர்களுக்கு நன்மையை செய்த நல்லவர் முகத்தில் இரத்தம் சொட்ட சொட்ட வருகிறார். அன்று ஆகட்டும் என்னில் ஆண்டவர் சித்தம் என்ற அன்னை இன்று வேதனை தீயில் வெந்தாலும் மனவேதனையுடன் வழி அனுப்புகிறார். நேரம் நெருங்கிவிட்டதம்மா, நெடுந்தொலைவு செல்ல வேண்டும் என்று கண்களால் பேசிடும் தன் ஒரே மகன் இயேசுவை பாசமுடன் மௌனத்தால் விழிகளாலே புது தெம்பையும் ஊக்கத்தையும் அளிக்கிறார். இயேசுவின் மீட்பு பணியில் மரியாள் பாடுகளின் பாதையில் அவருடன் பயணிக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தோர்களாக உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை மதித்து கீழ்ப்படிய வேண்டும். முதியோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்கள் பெருமை சேர்க்கும்படி வாழ்ந்து என்னுடைய மகன் சான்றோன் என கேட்டு மகிழ்ச்சி அடைபவர்களாய் வாழ வேண்டும். அன்பு அம்மா, பெற்ற தாய்க்கு அவமானம் உண்டாக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோரை மதித்து முதுமையில் ஆறுதல் அளித்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ மனமருளும். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எம்முடன் பயணித்து இறை சித்தத்தை உம்மை போல ஏற்றுக்கொள்ளும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கருணையினால் குருடர் பார்த்தனர், செவிடர் கேட்டனர், ஊமையர் பேசினர்,
முடவர் நடந்தனர். பேய்களை ஓட்டவும் பிணிகளை நீக்கவும் இறந்தோர் உயிர் பெறவும் செய்தாரே. தடுமாறும் வேளையில் தாங்கிக் கொள்ள ஆளில்லை. கல்வாரி சேர்வதற்கு உயிர் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனை சிலுவையை சுமக்க வைத்தனர். கைமாறு எதிர்நோக்காமல் இயேசுவுக்கு உதவிட முன்வந்த சீமோன் இயேசுவின் வரலாற்றில் இடம் பிடித்தான். கண்களை இழந்து குருடர்களாக, காது கேளாது செவிடர்களாக, கைகால்கள் இழந்த முடவர்களாக எத்தனையோ குழந்தைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவிட நமது கரங்கள் நீண்டதுண்டா? அடுத்தவர்களின் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும், இரக்கச் செயல்கள் செய்யும் போதும் இறைவனுக்கே செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். இரக்கத்தின் இறைவா, எனது உதவி யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களை தேடிச் சென்று உதவவும் பிறருக்கு கொடுப்பதில்தான் இன்பம் என்ற உயர்ந்த உள்ளத்தை தாரும். என்னால் ஆன உதவியை செய்யும் நல் மனதை அருளும். துயரம் வேதனைகளால் நிறைந்து அவதிப்படுவோர்களை காணும் போது அவர்களை மகிழ்ச்சியாக வாழச் செய்ய எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புதுமைகளை புரிந்த புனித முகம் காயங்களால் கலையிழந்து இரத்தக்கரை வியர்வையினால் நிறம் மாறி நிலை குலைந்து விட்டது. பாதையின் இருபுறமும் மக்கள் வெள்ளம் வேடிக்கை பார்க்கின்றனர். சில பெண்கள் அழுகிறார்கள். வீரர்கள் அனைவரும் விலகி ஒதுங்க வெரோனிக்கா என்ற வீரமங்கை மட்டும் கொலையாளிகளின் கூட்டத்தில் துணிந்து புகுந்து வேகமாக வருகின்றார். அனைவரும் வியப்பாய் நோக்குகின்றனர். வீரர்கள் நடுங்கியவளாய் இயேசுவின் திருமுகத்தை அன்புடன் வெள்ளை துணியால் ஒற்றி எடுக்கிறார். ஒற்றியெடுத்த துணியின் இயேசுவின் முகத்தை பதிய வைக்கிறார். இயேசு பேறு பெற்றவளாகிறாள். உண்மையான அன்பிற்கும் உள்ளத்தில் துணிவும் தைரியமும் எளிதாய் வருகின்றன. சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எதிர்த்து போராட துணிச்சல் இருக்கிறதா? அச்சத்தினால் ஒதுங்கிக் கொள்கிறோம். நாம் பல வேளைகளில் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறோம். அச்சத்தை விட்டுவிட்டு துணிவுடன் சமூகத்தின் அவலங்களை நீக்குவோம். பல வழிகளில் நன்மைகள் செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் இருக்கிறோம். வீதியில் செல்லும் போது ஆலய மணியின் சத்தம் கேட்கிறது. சிலுவை போட வெட்கம். உம் திருமுகத்தை துணியில் பதித்து வெரோனிக்காளுக்கு பரிசீலித்த இயேசுவே, தீமைகளை தட்டி கேட்கும் நிறைய வெரோனிக்கால்களை நாங்கள் வாழும் சமுதாயத்திற்கு தந்தருளும். அன்பும் துணிவும் கொண்ட பெண்கள் இரக்கத்தை காட்டி அடிமைப்பட்ட பிள்ளைகளின் துயர்துடைக்க கருணையாக இதயம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடுமாறும் கால்களுக்கு தாங்கிக் கொள்ள சக்தி இல்லை. அடிபட்ட வேதனையில் அங்கமெல்லாம் வலிக்க பாரமான சிலுவை
உடலை அழுத்த பூமியை படைத்தவர் களைத்து சோர்ந்து பூமியில் 2ஆம் முறை விழுகிறார். உடல் விழுகிறது, மனம் விழுந்துவிடவில்லை. கருணை மழையை பொழிந்து காத்த கரங்கள் செயலிழந்து கீழே கிடக்கின்றன. உடலின் பலவீனம் சிலுவை பாதையை தொடர முடியாவிட்டாலும் வீரத்தோடு எழுந்து நடக்கிறார். தன் லட்சிய பாதையை தொடர்ந்து முன்னேறுகிறார். நம் சொல்லால் செயலால் சுயநலத்திற்காக பிறரை துன்புறுத்தும் போதெல்லாம் வீழ்வது அவர்களல்ல, நாம் தான். நமது ஆங்காரம், சிறு சிறு பொய்கள், கெட்ட வார்த்தைகள், ஆசா பாசங்கள் போன்ற எதிர்மறையான குணங்கள்தான் இயேசுவை மேலும் மேலும் அவரை விழத்தாட்ட செய்கின்றன. நமக்கு துன்பமும் துயரமும் தனிமையும் கவ்விக்கொள்ளும்போது தடுமாறாமல் எழுந்து இயேசுவின் உதவியை கேட்போம். எழுந்து மீண்டும் நடந்த இயேசுவே, சறுக்கி விழுந்தவர்களை சிறுமைப்படுத்தாமல் அவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கவும், வாழ்வின் இக்கட்டுகளில் உள்ளம் சோர்ந்து போகாமல் எழுந்து லட்சியங்களை நோக்கி நடை போடவும் அருள் தாரும். எங்கள் ஆற்றலின் மீது நம்பிக்கை இழந்தாலும் உமது அருளின் மீது நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து செல்ல அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அதில் பெண்களும் உண்டு. இழகிய மனமும் மென்மையான உணர்வும் கொண்ட இந்த பெண்கள் இயேசுவிற்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அழ மட்டுமே முடிந்தது. ஆறுதல் பெற வேண்டிய இயேசு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று உரைக்கிறார். இயேசு பெண்கள் சம உரிமையுடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்பதை செயலில் காட்டினார். பல்வேறு நிலைகளில் பெண் அடிமைத்தனம், குடும்ப வறுமை, கணவன்மார்களின் அன்பின்மை, குடிப்பழக்கத்தினால் கொடுமைப்படுத்தப்படும் நிலைகளுக்காக அழுவோம். தங்கள் கீழ்ப்படிதலின்மையாலும் கடினமான சொல் செயல்களால் தாய்மார்களை துன்புறுத்தும் பிள்ளைகளின் நிலைக்காக அழுவோம். நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் பிறருடைய கஷ்டங்களில் பங்கு கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க முன் வருவோம். அன்பு இயேசுவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளித்து பிள்ளைகள் தாய்மார்களின் துயர் கொண்டு அதன் காரணங்களை அறிந்து ஆறுதலாகவும் தீர்தலாகவும் இருந்து அவர்களின் வேதனைகளில் பங்கு கொண்டு வீர பெண்ணாக மாற்ற முயற்சிகள் எடுக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
மனூர் எடுத்த இறைமகன் இயேசு சிலுவையின் பாரத்தால் மீண்டும் குப்புற விழுகிறார். தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி இயேசு அறிந்திருந்தார். உடல் பலவீனங்கள் குறுக்கே வந்து தனது பயணத்தில் தடுமாறி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து புத்துணர்ச்சியுடன் தொடர்கிறார். தடுமாறி விழுந்தாலும் அவரை யாரும் தூக்கிவிடவில்லை. அதனால் அவர் தளர்ந்து போகவில்லை. இயேசுவின் லட்சியம் தந்தை கொடுத்த பணியை முடிக்க வேண்டும் என்பதுதான். தந்தையின் திருவுளம் மீது கொண்ட நம்பிக்கை நமது வாழ்விலும் துணிவுடன் இருக்க இயேசுவின் லட்சியம் நமக்கும் தேவை. ஏழை எளியவர்களை சார்ந்து வாழவும், எங்கள் பலவீனங்களில் பொருட்டு எம் உயிரை இழக்கவும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். கொள்கை பிடிப்புள்ள சீடத்துவ வாழ்க்கை வாழ்ந்து சான்று பகரவும் நம் வாழ்வில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அன்புள்ள இயேசுவே, கொள்கை பிடிப்புள்ள சீடத்துவ வாழ்க்கை வாழ்ந்து சான்று பகரவும் பல இன்னல்களில் விழுந்து விழுந்து அவதிப்படுபவர்களை தாங்கி பிடிக்கவும் வரமருளும். தீய சிந்தனை, சொல், செயல்களில் மூர்க்கமாய் இல்லாமல் இவற்றிலிருந்து விடுபட்டு எழுந்து வழி நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். இயேசுவை சாட்டையால் அடித்ததால் ஏற்பட்ட புண்கள் ஆடையோடு ஒட்டி இருந்த நிலையில் எப்படி வலித்திருக்கும்? ஆடையை களையும் போது காயங்கள் திறக்கப்பட்டு ஒட்டிய சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு எழ ஆடை முழுவதும் இரத்தமயமாயிற்று. ஆடையை உரிந்ததால் இயேசு அவமான நிலையில் காட்சியளிக்கிறார். ஆடைகள் மேல் சீட்டு போட்டு அவர்களுக்குள் பங்கிட்டனர். அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. நம்முடைய சுயநலம், சூழ்ச்சி, அக்கிரம செயல்கள், புரணி பேசுதல், பிறர் நலம் கெடுத்தல், பேரை கெடுத்தல் போன்ற தீய பண்புகள் நம்மிடமிருந்து உரியப்பட வேண்டும். பாவம் என்னும் ஆடையை களைந்து புண்ணியத்தை புத்தாடையாக அணிவோம். அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை என்ற பண்புகளை பிறருக்கு ஆடையாக அணிவிப்போம். அடிமைகளாக நடத்தப்படும் குழந்தைகளுக்கு சுயமரியாதை என்னும் ஆடையை போர்த்துவோம். மனித மாண்பின் மதிப்பு உயர ஆடை அணிவதில் அலங்கோலத்தை நீக்குவோம். எங்களுக்காக அவமானப்பட்ட இயேசுவே, ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் என்று எங்களை பார்த்து சொல்லும்படி எங்கள் வாழ்வின் செயல்கள் மற்றவர்களை மரியாதைப்படுத்துபவையாக இருக்கும்படி நாங்கள் நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்னும் இடத்திற்கு இழுத்து செல்லப்பட்டார். உருக்குலைந்த இயேசுவின் உடலிலிருந்து ஆடைகளை களைந்த பின் அவர் சுமந்து வந்த சிலுவை மரத்தில் கிடத்தி கை கால்களை கண்டபடி இழுத்து பிடித்து கூரான அணிகளால் அறைகிறார்கள். யூதர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் எள்ளி நகைக்க இயேசு சொல்லொண்ணா துயரத்தை நீடிய பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். கல்வாரியின் உச்சக்கட்டத்தில் ஒருவன் இயேசுவை பழித்துரைக்கின்றான். மற்றொருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொண்டான். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை அளவில்லா இரக்கத்துடன் மன்னிக்கிறார். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது இயேசுவை ஆணிகளால் துளைக்க சுத்தியலையும் ஆணிகளையும் கையில் எடுக்கின்றோம் என உணர்வோம். காயங்களை உருவாக்கும் மனிதர்கள் மத்தியில் காயங்களுக்கு மருந்து போடுபவர்களாக இருப்போம். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உண்மை போன்று எம் வாழ்வை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து உண்மையின் சாட்சிகளாக உமக்கு சான்று பகர வரம் தாரும். தியாகங்கள் செய்ய, சிலுவைகளை அரவணைக்க மன வலிமை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கதிரவன் மறைய, கார்மேகம் சூழ, காரிருள் உண்டாக, பூமி பிளக்க, புள்ளினங்கள் ஓடி ஒளிய, இடி முழக்கம் கேட்க, மின்னல்கள் மின்ன, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தாங்கொண்ணா துக்கத்தோடு தலை சாய்த்து உயிர் விடுகிறார். உயிர்விடும் தருவாயில் கூட தம்மை துன்புறுத்தியோர்களுக்காக மன்னிப்பு கேட்டு தந்தையிடம் ஜெபிக்கிறார். சிலுவையில் இருக்கும்போது தாகமாய் இருக்கிறேன் தந்தையே, இவர்களை மன்னியும், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்ற வார்த்தைகளை பேசினார். இயேசுவே, நாங்கள் வாழ வேண்டும் என்று சிலுவையில் நீர் இறந்தீர். சிலுவை சாவின் பலனை நான் எந்த அளவுக்கு பெற்று கொண்டிருக்கிறேன். 10 மாதம் சுமந்த அன்னை மரியாவுக்கு தன் மகனின் நிலை எப்படிப்பட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயை தன்னந்தனியாக இயேசு விட்டுவிட்டு செல்ல தயாராயில்லை. அன்பு சீடர் யோவானிடம் இதோ உன் தாய் என்று கூறி உலகத் தாயாக நமக்கு அளித்து செல்கிறார். அனைத்து வேதனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளான இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எனக்காக இறந்த இயேசுவே, சிலுவையில் தூங்கும் செம்மறியே, சிலுவையை எப்போதும் கண்முன் நிறுத்தி எனக்காக நீர் தந்த வாழ்வை உனக்காக நான் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அன்னையின் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சடலத்தை சீடர்கள் இறக்கி அன்னை மரியாவின் மடியில் வைத்தனர். உடல் முழுவதும் காயத்தாலும் இரத்தத்தாலும் நிறைந்திருப்பதை பார்த்து அன்னையின் கண்களிலிருந்து
கண்ணீர் மழையாக பொழிந்தது. அன்று வார்த்தையானவரை தம் உதரத்தில் தாங்கிய மரியா இன்று அவரை தன் மடியில் உயிரற்ற உடலாய் தாங்கி சொல்லொண்ணா வேதனை அடைகிறார். தன் மகன் யாருக்கும் தீங்கு செய்யாதவன், நன்மையே செய்த தேவமகன், சென்ற இடமெல்லாம் பார்க்கும் மனிதருக்கெல்லாம் நோய்களிலிருந்து குணமாக்கி நல்வாழ்வு அளித்தவர், கைகால் அசைவின்றி தன் மடியில் இருக்கும் இயேசுவுக்கு சோகத்தாலாட்டு பாடுகிறார். வியாகுலத்தாயம் அன்னை மரியா இந்த நேரத்திலும் இறை திருவுளத்தை ஏற்பவர்களாக திகழ்கிறார். விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்ற வார்த்தைக்கேற்ப நம் வாழ்வில் இறை திட்டத்திற்கு பணிந்தவர்களாக வாழ முயல்வோம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறோமா? பிள்ளைகளை நன்னெறியில் பண்புள்ளவர்களாக வளர்க்கிறோமா? தேவ அன்னையை குடும்பங்களில் முன்மாதிரியாய் கொண்டுள்ளோமா? சிந்திப்போம். அந்த அன்னைக்கு ஆதரவளிக்க நம் செயல்கள் பிறரின் நல்வாழ்வுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பவையாக இருக்க உறுதியெடுப்போம். வியாகுலத்தாயே, உமது வேதனைகளை குறைத்து இயேசுவுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாகவும் எங்கள் துன்பங்களில் பொறுமையுடன் இருந்து அன்றாடம் உமது மகிமையை மட்டுமே என் கண்முன் கொண்டு வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வானத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு பதுங்கும் குழிகள் உண்டு, மணுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற இயேசுவுக்கு அவருக்கென சொந்தமான கல்லறையும் இல்லை, பூமியும் இல்லை. பூமியிலும் நிம்மதியாக தலை சாய்த்து உயிர் போகவில்லை. மாறாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டே மரணமடைந்தார். அன்று அன்னையின் கருவறையில் உதித்தவர் இன்று கல்லறை என்ற கருவறையில் புதைக்கப்படுகிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியா தன் மடியில் ஏந்துகிறார். இயேசுவின் சீடர்கள் நிக்கோதேமு, சூசை இவர்களின் உதவிகளோடு அடக்கம் செய்கிறார்கள். இவ்வுலகம் முழுவதையும் படைத்த இறைவனுக்கே இடமில்லை. அரிமத்தியா சூசை இடமளித்து பெரும் புண்ணியத்தை சம்பாதித்து கொள்கிறார். இன்னும் துன்பம் வேண்டும் என்று புனித குழந்தை திரசாலை போன்று மன்றாட துணிவில்லாமல் போனாலும் அன்றாடம் வரும் துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வோம். கோபம், பொறாமை, தீய நாட்டங்கள், சுயநலம், பேராசை, நாவடக்கமின்மை போன்றவற்றை அடக்கம் செய்வோம். உண்மையான உறவுடனும் அமைதியான வாழ்வு வாழ்வோம். என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்று ஆணவத்துடன் கொக்கரிப்பவன் சாவுக்கு முன்னால் அவன் வீராப்பு ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து இறைவனிடம் சரணாகதி அடைவோம். அன்பு இயேசுவே, இறப்பு உண்டு என்ற எண்ணத்தில் என்னையே வெறுமையாக்கி தியாகங்கள் புரிந்து வாழவும் உமது திரு காயங்களை மனதில் பதித்து பிறரை காயப்படுத்தாத மனதை தாரும். என்னிலிருந்தும் ஆறாத மனக்காயங்களை ஆற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும்
நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவ மாதா கூட நிற்கிறது போலவும், அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாயிருக்கிற இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியுடன் சொல்வோம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாக கடவுதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே, சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே, சுவாமி தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே, சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் நேசத்திற்குரிய இயேசுவே, கடவுளின் மாசற்ற செம்மறை புருவையே, நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோலை நிஷ்டூரமாய் கிழியச் செய்து உமது திருசிரசில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருகிற உமது திருத்தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். மற்றற்ற துயரப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பாரச்சுமை அதிகரித்ததின் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உம் சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்க்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆமேன். மதுர இயேசுவே, உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.